அனைவருக்கும் வணக்கம். செய்யன் கல்வியிலையும் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆலப்போரான் தமிழன் டெஸ்ட் நம்பர் 1க்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு காலையில டெஸ்ட் எழுதிருப்பீங்க. வாங்க ஆன்சருக்கு எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். அப்ப இன்னைக்கு தேர்வு தலைப்பு நமக்கு தமிழ் சமுதாய வரலாறு, அதுல இருந்து 30 கேள்விகள் அப்படிங்கிறது நம்ம கொஸ்டினா நீ கொடுத்துருந்தோம். 30 கொஸ்டினுக்கும் என்ன ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளனேஷன் வீடியோவா பார்க்க போறோம். முதல் கேள்வி பாருங்க, கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை கண்டறிக. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் பேட்டர்ன் டிஎன்பிசிக்கு ரொம்ப பிடிக்கும். ஆட்மன் அவுட் போடுறோம். அப்ப தவறான ஒண்ணு கேட்டிருக்காங்க. சென்னி, வளவன், செம்பியன், ஆதவன். இதுல தவறானது என்னன்னு கேட்கிறாங்க. ஆன்சர் டி. ஆதவன் அப்படிங்கிறது சேரர்களின் பட்டப்பெயர். சேரர்கள் சுட்டப்பட்ட பட்டப்பெயர். சென்னி, வளவன், செம்பியன் இது எல்லாம் சோழர்களோட பட்டப்பெயர். இதை கொடுத்துருக்க பட்டப்பெயர்கள் கொடுத்துருக்காங்க. இது சோழர்கள் பட்டப்பெயர், இது சேரர்களின் பட்டப்பெயர். இது ரிலேட்டடா அது ஆல்ரெடி டிஎன்பிசில நிறைய கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. 2022 குரூப் 4ல கூட ஒரு கேள்வி இதுல இருந்து நல்ல கேள்வி கேட்டிருந்தாங்க. குரூப் 1 கேட்டிருக்கிறாங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஏரியா தான். இந்த பட்டப்பெயர்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த பட்டப்பெயர்கள்லாம் எனக்கு ஆல்ரெடி நல்லா டீட்டெயிலா தெரியும் அப்படின்னா மூவேந்தர்கள் கூடிய பட்டப்பெயர்களை கமெண்ட் பண்ணுங்க. மூவேந்தர்கள்ல சேரர்களுக்கு என்னென்ன இருக்கு, சோழர்களுக்கு என்னென்ன இருக்கு, பாண்டியர்களுக்கு என்னென்ன இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்டுக்கு எதிர்பார்க்கிறேன். ஓகே, அடுத்த கேள்வி போலாம். கீழ்கண்டவற்றில் தவறான ஒன்றை கண்டறிக. சபைகள் கொடுத்து தவறான ஒன்று அப்படிங்கிறது என்ன கேட்டிருக்காங்க. பொற்சபை அப்படிங்கிறது நமக்கு எங்க இருக்கு அப்படின்னா, நடராஜர் கோயில் சிதம்பரம்ல இருக்கு. சரியா இருக்கு. வெள்ளி சபை அப்படிங்கிறது வடராணியேஸ்வரர் கோயில் திருவாலங்காடு கொடுத்திருக்காங்க. இங்க இல்ல. மீனாட்சி அம்மன் கோவில் மதுரையில் இருக்கு. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் இருக்கு. ஆப்ஷன் பி தவறானது. சி நல்லையப்பர் கோயில் தாமிர சபை கரெக்டா இருக்கு. சித்திர சபை குற்றாலநாதர் கோயில். எத்திக்ஸ் புக்ல இருக்கு, படிச்சுக்கோங்க. கீழ்கண்ட தமிழ்நாட்டு புற கலைகள் பற்றி நாட்டுப்புற கலைகள் பற்றி தவறான கூற்று எதுவும் கேட்கிறாங்க. தேவராட்டம் அப்படிங்கிறது உரிமைன்னு சொல்றாங்க. சரியா இருக்கு. தேவராட்டத்துக்கு இன்னொரு பேர் உரிமை. ஒயிலாட்டத்தின் துணை ஆட்டமாக மயிலாட்டம் ஆடப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. தவறு. ஒயிலாட்டத்தின் துணை ஆட்டம் கிடையாது, கரகாட்டம். கரகாட்டத்தின் துணையாட்டம் தான் மயிலாட்டம். தவறான நமக்கு ஆப்ஷன் பி தான். கரகாட்டம் கும்பாட்டம் சொல்றாங்க. சரியா இருக்கு. பொய்க்கால் குதிரையாட்டம் கேரளத்தில் குதிரை களின்னு சொல்றாங்க. சரியா இருக்கு. மூணாவது ஆப்ஷன் பி. இந்த கொஸ்டின் எங்க இருக்குன்னா நமக்கு 10th புக்ல நிகழ்கலைகள் ஒரு லெசன் இருக்கு. தமிழ் புக்கு 10ஆம் வகுப்பு தமிழ் புக்கும். அந்த லெசன் உள்ள எல்லாம் A to Z டீட்டெயில படிங்க. அது உங்களுக்கு தமிழுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், யூனிட் 8க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்லா படிங்க. இந்த பழைய ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதை தெளிவா படிச்சிருப்பீங்க. அதாவது சிலபஸ் மாறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் அதை தெளிவா படிச்சிருப்பீங்க. பட் லேட்டரா வந்த ஸ்டூடெண்ட்ஸ் அதை ரொம்ப படிச்சிருக்க மாட்டேங்க. 10th புக்ல இருக்கு, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், படிங்க. கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை கண்டறிக. அறுவை வீதி. என்னென்ன வீதிகள் என்னென்ன விற்பனை பண்ணாங்க பண்டைய காலத்துல கேள்விகள் கேட்கிறாங்க. அறுவை வீதி ஆடைகள் விற்கும் வீதி. சரியா இருக்கு. கூலம்னா தானியம் அர்த்தம். இப்ப தானிய கடை வீதி. சரியா இருக்கு. பொன் வீதினா பொற்கடை, தங்கம் வித்தாங்க. சரியா இருக்கு. கோல்ட் ஸ்மித்ஸ் இருந்தாங்க. மறையவர் வீதினா மன்னர் வாழும் வீதி கிடையாது. அந்தணர்கள் வாழும் வீதி தான் மறையவர் வீதி. 4க்கு ஆப்ஷன் டி. 5 பண்டைய கால தமிழ் சமூக பண்பாட்டை பற்றி அயல்நாட்டவரின் குறிப்புகளில் தவறானது எது? இது 9th புக்ல இருக்கு. 9th புக்ல பண்டைய கால தமிழ் சமூகமும் பண்பாடும் ஒரு லெசன் இருக்கு. அந்த லெசன் யூனிட் 8க்கு சிலபஸ் அப்படியே கவர் ஆகும். ரொம்ப முக்கியம். நல்லா டீட்டெயிலா படிங்க. நிறைய டேட்டாஸ் இருக்கு. அப்ப நம்ம தமிழ் சமூகத்தை பத்தி அயல்நாட்டவரின் குறிப்புகள் நிறைய இருக்கு. அதுல எதுதான் சரியா இருக்கு. பிலினி இயற்கை வரலாறு எழுதியிருக்காரு. கரெக்டா இருக்கு. டாலமி புவியியல் எழுதியிருக்காரு. சரியா இருக்கு. மெகஸ்தனிஸ் எழுதி இண்டிகா. இது எல்லாத்தையும் தமிழ் சமூக பண்பாட்டை குறிப்புகள் இருக்கு. அப்ப இது எல்லாமே சரியா இருக்காலும் மேற்கண்ட எதுவும் தவறில்லை. 5க்கு டி. 6 கீழ்கண்ட கூற்றுகளுடன் பொருந்தும் நபர். 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க.
இதோட யாருக்கு எந்த பர்சனாலிட்டி மேட்ச் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் ஸ்டேட் நம்பர் 1. இரண்டாவது கூற்று வட இந்தியாவின் மீது படையெடுத்து சென்றவர். இது இரண்டுக்குமே பொருந்தக்கூடிய நபர் யாருன்னு கேட்காங்க. சேரன் செங்குட்டுவன். இந்த சேரன் செங்குட்டுவன்னா இந்தியாவில் தமிழ் சமுதாயத்துல பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செஞ்சிருக்கிறாரு. இந்த பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்யறதுக்கு அந்த பேக்ரவுண்ட் இவருக்கு எப்படி வருதுன்னா, இந்த சேரன் செங்குட்டுவன் யாரு? இளங்கோவடிகளோட சகோதரர். அப்ப இளங்கோவடிகள் சேரன் செங்குட்டுவன் நாடாளவும் இளங்கோவடிகள் இலக்கியவாதியாகவும் போயிடுறாங்க. அப்ப இளங்கோவடிகள் எழுதக்கூடிய சிலப்பதிகார கதையில கண்ணகி அப்படிங்கிறவங்க கதை மாந்தலா இருக்காங்க. அந்த கண்ணகிக்கு சிலை வைப்பதற்காக இந்த சேரன் செங்குட்டுவன் வடநாட்டு பக்கம் இருந்து கற்களை கொண்டு இங்க சிலையை அமைச்சிருப்பாங்க. வடநாட்டின் மீது படையெடுத்து கற்களை கொண்டு கண்ணகிக்கு சிலை வச்சிருப்பார். அந்த மாதிரி இந்த பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செஞ்சிருப்பாரு. அப்போ வட இந்தியாவின் மீது படையெடுத்து சென்றிருப்பார். இந்த சேரன் செங்குட்டுவன் யாரு? இளங்கோவடிகளோட அண்ணன். கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? காவிரி பூம்பட்டினம் குறித்து கூறும் சங்க இலக்கியம் பட்டினப்பாலை. சரியா இருக்கு. பட்டினப்பாலையில காவிரி பூம்பட்டினம் பத்தி குறிப்புகள் இருக்கு. புகழூர் கல்வெட்டு சேர மன்னர்களின் 3 தலைமுறைகள். கரெக்ட். புகழூர் கல்வெட்டுல சேர மன்னர் 3 தலைமுறைகள் இருக்கு. சேர மன்னர்கள் வெளியிட்ட நாணயங்கள் கிடைத்த இடம் கோவையில சேர மன்னர் நாணயங்கள் கிடைக்கல. ஆப்ஷன் சி. காவிரி பூம்பட்டினத்தில் நடைபெற்ற வணிகத்தை பற்றி குறிப்பிடும் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்துல காவிரி பூம்பட்டினத்தின் வணிகம் குறிப்பிடப்பட்டிருக்கு, பட்டினப்பாளையம் குறிப்பிடப்பட்டிருக்கு. 7க்கு சி. 8 சதுர வடிவமான செப்பு நாணயங்களை வெளியிட்டவர் யார்? சேரர்கள். சேரர்கள் தான் சதுர வடிவமான செப்பு நாணயங்கள் அதிகமாக வெளியிட்டிருக்கிறாங்க. டிஎன்பிசியில கேட்டிருக்கிறாங்க. அடுத்து கீழ்கண்டவற்றில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு. பாரி கடையேழு வள்ளல்களில் ஒருவர், பேகன் கடையேழு வள்ளல்களில் ஒருவர், அதியமான் கடையேழு வள்ளல்களில் ஒருவர், குமணன் கடையேழு வள்ளல்களில் ஒருவர் கிடையாது. அப்போ இந்த குமணவள்ளல் இவங்க கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, அப்போ இவங்க குமணன், இவங்களுடைய தம்பி இளங்குமணன். சிலர் குமணவள்ளல்னு சொல்லுவாங்க. நமக்கு கேள்வியில் பொருந்தாத ஒன்று கேட்டிருக்காங்க. இவங்களாம் கடையில் வள்ளலாக இருக்காங்க, இவரும் வள்ளல் தான், ஆனால் இது கூட சேர்ந்தவர் கிடையாது. அப்போ இவருடைய தம்பி இளங்குமணன் 2 பேருக்கும் நாட்டின் மீது நாட்டை ஆளக்கூடியவங்க யாருங்கிற ஒரு சண்டை வருது, அண்ணனுக்கும் தம்பிக்கும். அப்போ இளங்குமணன் குமணனை நாடு கடத்துகிறார். இளங்குமணன் தன் அண்ணன் நாட்டை ஆளக்கூடாதுன்னு அவர் கைப்பற்றி இளங்குமணன் தன் அண்ணனை நாடு கடத்தி காட்டுக்குள்ளே அடைச்சிடாரு. அங்கேருந்து குமணன் எப்படியாச்சும் நம்ம நாட்டை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் காட்டுக்குள்ளே இந்த குமணன் தங்கியிருக்கிறார். அப்போ இந்த இளங்குமணன் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு, என்னுடைய அண்ணனின் தலையை யார் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு நான் பரிசில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு. இப்போ பெருந்தலை சாத்தன், இந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதெல்லாம் தமிழ் புக்கில் இருக்குது, ஒரு பாட்டில் கூட இருக்குது. தலையை கொடுத்த கும்மண வள்ளலான்னு ஒரு பாட்டு இருக்கு. பெருந்தலை சாத்தன். அப்போ இந்த புலவர்களோட வேலை என்ன அப்படின்னா, இந்த புலவர்கள் மன்னர்களை பார்த்து தேடி தேடி போய் பாட்டு பாடி அவங்கள்ட்ட பரிசில் பெறது தான் இவங்களோட வேலை. இவங்களுக்கு வயிற்று பொழப்பே அதான். மன்னரை பார்த்து பாடினா 4-5 காசு கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும், அதை வச்சு இவங்க வயிற்று பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பெருந்தலை சாத்தன் காட்டுக்குள்ளே இருக்கிற குமணனை பார்த்து, ஐயா மன்னா நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னா அவரை பற்றி ஒரு பாட்டு பாடாரு. பாட்டு பாடி முடித்த உடனே அப்போ குமணவளை என்ன சொல்கிறாருன்னா, இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லை, என்னை தவிர என்கிட்ட உங்களுக்கு பரிசு கொடுக்குறதுக்கு எதுவுமே இல்லை. அப்போ நான் என்னை தவிர எதுவுமே இல்லாதனால என் தம்பி இளங்குமணன் என்ன அறிவிச்சிருக்கானா, என் தலையை கொண்டு வரவங்களுக்கு பரிசு நிறையா கொடுக்குறானா, இந்தாங்க வாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குமணவள்ளல் பெருந்தலை சாத்தன்கிட்ட வாழை கொடுக்குறாரு. என் தலையை கொய்து எடுத்துகிட்டு போங்க, என் தம்பிக்கிட்ட கொடுத்து நீங்கள் பரிசு வாங்கிக்கோங்க. அதனால தான் இவர் இலக்கியங்களை ரொம்ப பாராட்டப்பட்டவர். இந்த குமணவள்ளல் தலையை கூட நீங்கள் கொண்டு புலவர்கள் தன்னை தேடி வந்த புலவருக்கு காசு கொடுக்க இல்லையே அப்படிங்கிற நிலையை வந்தோடனே என் தலையை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னவர் தான் இந்த குமணவள்ளல். இவர் கடையேழு வள்ளல்களை வரமாட்டார். மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் டேட்டாஸ்லாம் படிங்க. கீழ்கண்டவற்றுள் யவனர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் தவறானவர். முக்கியமான கேள்வி கேட்பாங்க. யவனாஸ், இந்த யவனர்கள் தமிழர்களோட வணிக தொடர்புகள் அதிகமாக இருந்தவங்க. அப்படி யவனர்கள் அழைக்கப்பட்டவர்கள் தவறானவர்கள் யார்? கிரேக்கர்களையும் யவனர்கள் சொல்லியிருக்கிறாங்க.
ரோமானியர்களும் யவனர்கள் சொல்லியிருக்காங்க, மேற்காசியர்கள் யவனர்கள் சொல்லியிருக்காங்க, அரேபியர்கள் யவனர்கள் சொல்லலாம். நமக்கு யவனர்களில் இல்லாதவர் யாருன்னா கேள்வி. தென்கிழக்கு ஆசியாவை தமிழ் இலக்கியங்கள் எவ்வாறு குறிப்பிடுகின்றன? ஸ்வர்ண பூமின்னு சொல்கிறாங்க, தங்கம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்வர்ண பூமின்னு சொல்கிறாங்க. நிலப்பகுதிகளை அதோடு தொடர்புடைய விலங்குகளுடன் பொறுத்து இதுலேருந்து ஒரு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குறிஞ்சி, முல்லை மருதம், நெய்தல் பாலையில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத படித்து வச்சுக்கோங்க. அகத்திணைகள் புறத்திணைகள்னு 10th புக்கில் இருக்கும், தமிழ் புக்கில் படிங்க. இப்போ பாருங்கள், குறிஞ்சிக்கு புலி வரும், பாலை நரி வரும். பாலை நரி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், அதை மேட்ச் பண்ணாலே உங்களுக்கு மேக்ஸிமம் மேட்ச் இட்டலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சாலே நமக்கு நல்லது, லக்கு. முல்லைனாலே ஆடு மேய்க்கிறவங்க தான் ஆடு. மருதம் எருமை. ஸோ அப்போ நமக்கு 3, 4, 1, 2 ஆப்ஷன் இருக்கானா? ஆப்ஷன் சி 12க்கு ஆப்ஷன் சி. 13 சரியானவற்றை பொறுத்துக. நாளிகை வட்டில், இது வந்து டிஎன்பிசியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நாளிகை வட்டில் அப்படிங்கிறது என்ன அளவுன்னு கேட்குறாங்க. இந்த நாளிகை அப்படிங்கிறத வச்சு நம்ம நேரம் அப்படிங்கிறத மேட்ச் பண்ணலாம். இந்த மாதிரி சில நேரங்கள் நமக்கு தெரியாத கேள்வி டிஎன்பிசி கேட்குறாங்க, அப்போ இந்த மாதிரி கெஸ் பண்ணி நம்ம ஆன்சர் எடுக்கலாம். ஸோ இப்போ 4 போட்டோம்னா 4 போட்டாலே ஆப்ஷன் ஏ கேன்சல் ஆகுது, பி கேன்சல் ஆகுது, டி கேன்சல் ஆகுது. அப்போ ஆப்ஷன் சி மட்டும்தான் இருக்குது, விடை ஆப்ஷன் சி. இப்போ நாளினா சிறிய அளவு, ஒரு நாளி நெல்லுங்கிறாங்கள சிறிய அளவு. அம்பாரம் பெரிய அருங்கோண அளவு. பதக்கு குதிரை கிராம் அளவு. 13க்கு ஆப்ஷன் சி. 14 சங்ககால சமூகத்தின் வீரமிக்க பொழுதுபோக்காக எது இருந்துச்சு? இந்த கேள்வி ஆப்வியஸாக ஏறு தழுவது தான். இந்த அம்மா அணை கலங்கு இதெல்லாமே பிள்ளைத்தமிழ் இலக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிள்ளைத்தமிழ் இலக்கியங்களில் சின்ன பிள்ளைங்க விளையாடக்கூடிய பருவங்களாக சொல்லியிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் இந்த கலங்கம்மானிங்கன்னா பெண் பிள்ளைகள் விளையாடக்கூடாது. வீரமிக்க பொழுதுபோக்குன்னு கேட்டிருக்காங்க. ஏறு தழுவுதல். இடைக்கால தென்னிந்தியாவில் கிராமத்தின் கைவினைஞர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? ஆயக்காரர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆயக்காரர்கள் டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். தமிழர்கள் ரோமானியர்களுடன் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர். கண்டிப்பாக தமிழர்களுக்கும் ரோமானியர்களும் வணிக தொடர்பு இருந்துச்சு. ரோமன் நாட்டு பானை ஓடுகளும் தங்க நாணயங்களும் மரிக்கமேட்டில் நடந்த அகழ்வாய்வில் கிடைத்துள்ளன. ஸோ இப்போ இது ரெண்டுமே சரியாக இருக்குது, சரியான விளக்கமாகவும் இருக்குது. கேள்வி எண் 16க்கு ஆப்ஷன் ஏ. 17 சங்க காலத்தில் விவசாய நிலங்களை உள்ளிட்ட நிலப்பரப்பு எவ்வாறு அழைக்கப்பட்டது? மருதம். இதெல்லாம் ரொம்ப எளிமையான கேள்வி. கரிகாலனுக்கு திருப்பு முனையாக இருந்த போர் எது? வெண்ணிப்போர். வெண்ணிப்போர் அப்படிங்கிறது கரிகாலனுக்கு மிகவும் திருப்பு முனையாக அமைந்த போர். 11 வேளிர் தலைவர்கள் ப்ளஸ் கரிகாலன் சேர்ந்து வெண்ணிப்போரில் 11 வேளிர் தலைவர் சிற்றில் 11 பேரை கரிகாலன் தோற்கடித்தார் அந்த வெண்ணிப்போர். அடுத்து 2 போர் இருக்கும். 9th புக்கில் 2 போர் பற்றி கொடுத்துருப்பாங்க, அது தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. திருப்புரம்பியம் போரில் நேரடியாக பங்கு கொண்ட சோழ மன்னர் யார்? ஆதித்ய சோழன். கீழ்கண்டவற்றில் எந்த இணை சரியாக பொருந்தவில்லை? பாரி பரம்பு மலை ஆண்டவர் கரெக்டாக இருக்குது. பேகன் பழனி மலை ஆண்டவர் கரெக்டாக இருக்குது. வேட்டுவன் கோடை மலை ஆண்டவர் தவறார். ஆப்ஷன் பி 20க்கு பி. சங்ககாலத்தில் பொருந்தும் தெய்வங்கள் மருதம் இந்திரன், நெய்தல் வருணன், முல்லை மாயோன், பாலை கொற்றவை, முல்லை மாயோன். 2, 1, 4, 3 ஆப்ஷன் ஏ. 21 ஆப்ஷன் ஏ. 22 சங்க காலத்தில் தமிழகம் முழுவதிலும் கொண்டாடப்பட்ட பண்டிகை எது? திருவாதிரை. எத்திக்ஸ் புக்கில் கொடுத்துருக்காங்க. பின்வரும் தொடரை படித்து சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். நாயக்க மன்னர்கள் ஆட்சியில் உருவான வியத்தக்க அமைப்பு இசைத்தூண்கள். கரெக்ட், நாயக்க மன்னர்கள் தான் இசைத்தூண்கள் உருவாச்சு. கல்லால் இசையை எழுப்பும் கலைஞர்களின் கைவண்ணம் கண்டு பன்னாட்டு அறிஞர்களும் வியந்து போற்றுகின்றனர். ஓகே, ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் உள்ள ஆயிரங்கால் மண்டபத்தில் பல சிறு தூண்கள் உள்ளன. இதில் ஒவ்வொரு சிறு தூணும் இசை ஒளி எழுப்புவதை காணலாம். ஓகே, சரியாக இருக்குது. ராமேஸ்வரம் அர்த்தநாரீஸ்வரர் கோயில் இந்த ஸ்டேட்மெண்ட் தவறாக இருக்குது. அர்த்தநாரீஸ்வரர் கோயில் எங்கே இருக்குது? நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு இருக்குது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு. ஸோ அப்போ ராமேஸ்வரம் கிடையாது. இப்போ நமக்கு 4 தவறாக இருந்ததுனால 1, 2, 3 சரி. கேள்வி எண் 23க்கு பி பாம்பே. 24 குடுமியான் மலை கல்வெட்டில் காணப்படும் பரிவாதினி என்ற சொல் எதை குறிப்பிடுகிறது?
வீணை. பரிவாதினி மீட்டுவதில் வல்லவன் யார்? எந்த பல்லவ மன்னன் பரிவாதினி மீட்டுவதில் வல்லவன்? கமெண்ட் பண்ணுங்க. 2 கேள்வி கமெண்ட் பண்ண சொல்லியிருக்கேன், கமெண்ட் பண்ணுங்க. மூங்கிலின் உரசலிலும் கற்களின் உராய்விலும் நெருப்பு மூட்ட கற்றனர். இக்கூற்றால் தொல்குடியினரின் எது வெளிப்படுகிறது? ஸோ அவங்களோட பகுத்தறியும் திறன் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக வெளிப்படுது. நரைத்திரையின்றி நெடுநாள் வாழ்வதற்கு வழிகாட்டும் சங்ககால புலவர் பிசிராந்தையார். நடுகள் வழிபாடு யாருக்காக உருவாக்கப்பட்டது? போரில் வீரமரணம் அடைந்தால் அவங்களுக்கு நடுகள் வச்சு வழிபடுவாங்க. இன்னும் இதில் நிறையா இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு அடுத்த டெஸ்ட்டில் வரும். தொல்லியல் கண்டுபிடிப்புகள் நிறையா வரும். தென்னகத்து எல்லோராய் அழைக்கப்படும் கோயில் கழுகுமலை. கோவில்பட்டி அருகே இருக்கக்கூடிய கழுகுமலை தென்னகத்து எல்லோரும். தென்னகத்து மேரு அப்படின்னு எது சொல்லுவாங்கன்னா, நம்ம ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில், தஞ்சை பெரிய கோயில் அப்படியே சொல்லணும். தஞ்சை பெருவுடையார் கோயிலை சொல்கிறாங்க. இப்போ ராஜராஜ சோழன் கட்டுறது. கரிகார் சோழனின் இயற்பெயர் என்ன? திருமாவளவன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். கரிகால சோழனின் இயற்பெயர் திருமாவளவன். ஸோ நமக்கு 30 கேள்விகளுக்கான விடைகள் பார்த்தாச்சு. இது 2 கேள்விகளுக்கு கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அந்த 2 கேள்வி என்ன விடையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மதிப்பெண் எவ்வளவும் கமெண்ட்டில் பண்ணுங்கள். அது போக மார்க் என்ட்ரி லிங்க் இருக்கும், அதுலேயும் கொடுத்துருங்க. இந்த டெஸ்ட்டுக்கு நம்ம ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறத இன்னொரு 1 or 2 டேஸில் பப்ளிஷ் பண்ணலாம். இந்த 30 கேள்விகளுக்கும் உங்களுக்கு இந்த தரம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த டெஸ்ட்டில் பார்ப்போம். நன்றி.